அதிமுகவிலிருந்து செங்கோட்டை தாவேக்கா அவர்கள் அதிமுகவில் இருந்து போலையே சாரதி மாதிரி இருந்திருக்காரு. அதிமுக அம்மாவுக்கு சாரதியா இருந்தா அது வேற. ஸ்கெட்ச் போட தெரிஞ்சவர் போயிட்டாரியா அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய அமித்ஷா பினான்ஸ் மினிஸ்டர் இப்படி பல பேர் இவர் இயக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. கடைசியில் ஆதவ அர்ஜுனா இயக்கிருக்காரு சார். ஒரு மனுஷன் இவ்வளவு நாள் திமுக காரனாவே அதிமுகவில் வாழ்ந்துகிட்டு இருந்தவர் நாங்க என்ன செய்யணும்? அனுபவத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அறிவு இருக்கு, அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல சார். சார் அவர் தொகுதியிலே 26 வயது இளைஞனை விட்டு அவர் வீழ்த்தார். அவங்க என்ன நினைப்பாங்க? தாவேக்கா தொண்டர்கள் தாவேக்கா தொண்டர்கள் யார் இவர் பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு நினைப்பாங்க. இப்படித்தான் சார் இந்த இணைப்புன்னு சொல்லி பேசுறவங்க எல்லாருமே உள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு வெளியே இணைப்புங்கிறாங்க இல்லையா? ஒரு விசுவாசியே இழந்துடுச்சோ மறுபடியும். டைவர்ஸ் ஆன புருஷன் பொண்டாட்டினா அவள் டைவர்ஸ் ஆனவள் சொல்லணும், இவன் விவாகரத்தானவனும் தான் சொல்லணும். அதை விட்டு முன்னாள் பொண்டாட்டி முன்னாள் புருஷன் எதுக்கு தேவையில்லை? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு 30/11/2025 ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி, வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் KS ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். வாரீர் வாரீர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அச்செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் வழக்கறிஞர் நிகழ்வில் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸா வந்துட்டு இருக்கு. பட்டினப்பாக்கம் விரைந்திருக்கிறார் செங்கோட்டையின், விஜயை சந்திக்கிறார், புஷ்யானந்தெல்லாம் வந்துட்டாங்க, தயாரா இருக்கு, மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. சிரிக்கிறீங்க, என்ன அர்த்தம்? சரி, இல்ல பிரேக்கிங் நியூஸ் இல்ல, பிரேக்கான நியூஸ்ன்னு யோசிக்கிறேன். ஆனா எல்லா சேனல்லையும் ஒரு புதிய திருப்பம், புது அத்தியாயம், திடீர் திருப்பம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது சுவாரஸ்யத்துக்காக போடுறாங்களே ஒழிய திடீர் திருப்பம்னு உள்ள போய் பார்த்தா என்ன ஏமாற்றம் தான் மக்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு பெரிய செய்தியா? இப்போ செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியிலையும் இல்லாதவர், அவர் போய் விஜயோட சேர்ந்துக்கலாம். அதுல என்ன திருப்பம்? நம்ம காலையில இருந்து நடந்த செயல்பாடு எல்லாமே செங்கோட்டைக்கு போறாரு, தன்னோட பதவியை ராஜினாமா பண்றாரு, உறுப்பினர் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, அடுத்து அங்க பயணிக்கிறாரு அப்படின்னா திட்டமிடுதல்லாம் சரியா இருக்கு இல்லையா? இல்ல, கட்சி தாவல் சட்டத்துல பதவி பறிவோனா இனிமேல் தேர்தலில் நிக்கிறதுல சில இடைஞ்சல்கள் வரலாம்ங்கிற பயந்து போயிருக்காரு. இதுல என்ன திருப்பம் இருக்கு? அது என்ன சார் ஆகும்? ஒருவேளை ஒரு எம்எல்ஏ பதவியில இருந்துட்டே போனா என்ன நடக்கும்? இல்ல, கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் ஒருவருடைய பதவியை நீக்க சொல்லி இப்போ அதிமுக வந்து அவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்து அதன் மூலம் அவர் பதவி நீக்கப்பட்டால் சில காலம் தேர்தலில் நிற்க முடியாத நிலையை அவங்களுக்கு போகிறோம். அதுக்காக ஓடி போய் பயந்து போய் ஐயோ ஏதோ இனிமேல் ஜெயிச்சுற மாதிரி. அதிமுகல இருந்து ஜெயிச்சது வேற, இனிமேல் அவருக்கு வெற்றி வருதாங்கிறதெல்லாம். கை தேர்ந்த அரசியல்வாதியாக இருக்காரு பாருங்க செங்கோட்டையன், சரியா முடிவு எடுத்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்புல. சார் இல்லை, ரொம்ப நகைச்சுவையான முடிவா இருக்கு. ஏன்னா எல்லாரும் இன்றைக்கு வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க. செங்கோட்டையன்னு ஒரு பெரிய வியூகம் வைப்பாரு, அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கு அது இல்லையா? அதிமுக அப்படி இருந்திருக்காரு. இன்னைக்கும் இல்ல சார், சமூக வலைத்தளங்கள்ல அவரை பத்தி சொல்லும் பொழுது முன்னாள் முதலமைச்சர் அம்மையா ஜெயலலிதாவுடைய சுற்றுப்பயணங்கள்ல தீர்மானிக்கிறதுல, அந்த மேப் போட்டு தீர்மானிக்கிறதுல கை தேர்ந்தவர் அப்படின்னு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சாரதி மாதிரி இருந்திருக்காரு அதிமுக. அம்மாவுக்கு சாரதியா இருந்தா அது வேற, அம்மாவுக்கு இருந்தாதான் சாரதியா? இல்ல, பாதை எப்பவும் இங்க இருக்கு. சரி, எந்த ஊருக்கு எப்போ எல்லா பாதையும் இங்கே தான் இருக்கு. தலைவர்கள் தான் எந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளர் அங்கே வருகிறார், எந்த இயக்கத்தின் கொடியை பிடித்து கொண்டு வருகிறார் அப்படிங்கிறது தான் அதன் கிரக்ஸு. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. பிரசாந்த் கிஷோர் நிறைய கட்சி கூப்பிட்டு வந்து தேர்தல் வேலையெல்லாம் பண்ண வச்சு ஒரு சொற்ப வாக்குகளில் திமுக கூட ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வைங்க வித்தியாசத்தில். அதே பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் பண்ணி பார்த்தாரு. ஸ்ட்ராட்டஜி என்னாச்சு? பீகாரில் டெபாசிட் இல்லாமல் போயிடுச்சு. சரி, அப்படி நீங்க அப்படியே தமிழ்நாட்டோட பொருத்தி பார்க்க முடியாது இல்லையா? இல்ல, நான் வந்து அங்க உள்ளது நான் சொல்ல வரல. 40 ஆண்டு காலம் அனுபவம் ஒன்று இருக்கும் இல்லையா செங்கோட்டை சார்? அதே மாதிரி இப்ப நீங்க அப்படி சொன்னீங்க, அனுபவ அறிவு. பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ண அனுபவ அறிவு பிரசாந்த் கிஷோர் இருக்கு. சரி, திமுகவுக்கு பண்ண அறிவும் பிரசாந்த் கிஷோர் ரெண்டுமே பழிச்சிருக்கு. ரெண்டுமே பழிச்சிருக்கு. அப்ப நீங்க பீகார்ல கொண்டு போய் இந்த 2 அறிவுலையும் பெற்ற அனுபவத்தை வச்சும் போட்டு பார்த்தாரு. அதான் ஸ்ட்ராட்டஜி, ஸ்கெட்சு
யாருக்கு போடுறோம் யாருக்காக போடுறோங்கிறது மெயின். இல்ல ஸ்கெட்ச் போட தெரிஞ்ச எல்லாருமே வந்து நான் வந்து ஸ்கெட்ச் போட தெரிஞ்சவர் போயிட்டாரியா அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய அரசியல் கிடையாது. யாருக்கு ஸ்கெட்ச் போடுறோம், இல்ல சார், யாருக்கு ஸ்ட்ராட்டஜி பண்றோம். யுக அமைப்பாளரா இருப்பவர்களுக்கும் அரசியல்ல இருந்தவர்களுக்கும் அரை நூற்றாண்டு அரசியல் நிற்பவர்களுக்குமான அனுபவ அறிவு இருக்கு இல்லையா? அது சார் அனுபவ அறிவு அது என்பது அதிமுக பயிற்சி எடுத்திருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயம். அதிமுக பேரிலே இருந்ததால் கிடைத்த பலன் தானே ஆனா ஒழிய சரியான பயிற்சி எடுத்திருக்காரு என்றார் சார். இல்ல பயிற்சி இந்த சென்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுக கட்சியில் இணைந்ததால் அவருக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வசதிகள், இவ்வளவு இத்தனை ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை பதவி அங்கீகாரம் அனைத்தும் கிடைத்தது. நீங்க நினைக்கிற மாதிரி திறமையான இல்ல நபரா இவர் வந்து இருந்திருப்பார். செங்கோட்டையன் வந்து அதிமுக உண்டாக்கி கொண்டு வந்தாருங்கிற கணக்குல நீங்க அப்படி சொல்லல சார். அதிமுகவே திரு செங்கோட்டையனை உருவாக்கி இருந்தாலும் அப்ப எவ்வளவு திறமையான நபராக இருந்திருப்பார், பயிற்சி பெற்றிருப்பார்ன்றேன். இன்னைக்கு மூணாவது நபர் வெளியே போனா பிரேக்கிங் நியூஸ் சார். அதிமுகவிலிருந்து இருந்து செங்கோட்டையன் தாவேக்கா அதிமுக செங்கோட்டையன் போகல, நீக்கப்பட்டு எந்த கட்சியிலும் இல்லாத செங்கோட்டையன் போயிருக்காரு. அதிமுகவில் இருந்து போகலையே. சரி, இப்போ இதையெல்லாம் அப்படி வச்சிருவோம் சார். மக்கள் என்ன இல்ல ஒரே ஒரு நிமிஷம், இதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிஜேபி தலைவர்களை போய் பார்த்தோம், அவர்கள் கூப்பிட்டார்கள், அவர்களை நம்பி போனோம். இடையில தேர்தல் கமிஷனுக்கெல்லாம் லெட்ரு, என்னை நீக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அது செல்லாது. இன்னைக்கு போய் எம்எல்ஏ பதவி ராஜினாமா, இப்போ விஜய் கூட சந்திக்க போகிறாங்க. இதையெல்லாம் கோர்த்து பாருங்கள் சார். இதில் எங்கேயாவது எந்த அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அமித்ஷா, ஃபினான்ஸ் மினிஸ்டர், இப்படி பல பேர் இவர் இயக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, கடைசியில் ஆதவ அர்ஜுனா இயக்கிருக்காரு சார். இல்லை சார், இது பிம்பங்கள்லாம் பாருங்க, எங்கெல்லாமோ கட்டமைச்சு எப்படி எல்லாமோ போடா, கடைசியில் ஆதவ அர்ஜுனா இயக்கிட்டு இருந்திருக்காப்ல. இதுதான் நீங்க பத்திரிகையாளர்கள் வந்து தகவலை மாத்தி மாத்தி சொல்றீங்க இந்த மாதிரி. ஆமா, இவ்வளவு கட்டமைச்சிங்க. இப்ப என்னாச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னா சார், அதிமுகவில் இருந்தார், பயணித்தார், ஆட்சி எடப்பாடியார் அமைச்சரவையில் இவ்வளோ வருஷம் சொன்னீங்கல்ல செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தாருன்னு. நீண்ட நாள் அமைச்சராக அவர் இருந்தது எந்த காலம்? எடப்பாடியார் ஆட்சி காலம். அப்போல்லாம் அமைதியாக இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் வாயெல்லாம் அமைதியாக நான் அதிமுக உயிரோட்டம் அப்படிலாம் பேசுனீங்கல்ல. இப்போ இணைப்புக்கு பேரும்னு சொல்லிட்டு எங்கே போயிருக்கிறீங்க? ரைட், போங்க. அது சார், இவர் இப்போ இல்லை, என்னைக்கு வந்து எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகு அல்ல அதற்கு முன்னாடி எப்படி இருந்தாருங்கிறது அங்கே உள்ள மக்களை கேட்கணும். சரி, ஏன்னா அவர் மீது அங்கே அருகில் உள்ளவரே கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்றைக்கு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடி மகிழ்ந்தாங்கன்னா எவ்வளோ நெருக்கடியை சந்திச்சிருப்பாங்கிறதா யதார்த்தமான அதிமுகவுடைய பக்கத்தில் இருக்கிறவருடைய நிலைமை. ஆனா நாம சொல்றது எப்படின்னா ஒரு முகமாக இருந்திருக்காரு, அப்படிலாம் 4 தொகுதிகள் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறது தான். ஏன் 4-3 சும்மா அந்த கேள்வி 234 வச்சலான்றீங்களா சார்? இன்றையே அதாவது தெளிந்த அரசியலோடு சார்பற்று பேசக்கூடிய எந்த அரசியல் விமர்சராவது இவர் போய்விட்டார் அதிமுகவுக்கு இழப்பு என்று யாருமே சொல்லலை. புகழ்ந்து பேசியிருக்காரு சார் காலையில பிரஸ் மீட்ல. நான் சொன்ன கேப்ஷன் வேற, நீங்க சொல்ற வருத்தப்படுவார் சார். பார்த்தாருன்னா வருத்தப்பட மாட்டாரு, வருத்தப்படாத தெளிவா பேசுறாரு சார். பிரஸ் மீட்ல தெளிவா சொல்றாரு, துரோகிகளை அடையாளம் காட்டியிருக்காருன்றாரு செங்கோட்டையன். அவர் அதாவது செங்கோட்டையன் ஒரு துரோகிங்கிறத அவரே அடையாளம் காட்டிச்சிருக்காரு சார். நான் அப்படி சொல்லல சார். இல்ல, நாங்க அப்படிதான் எடுத்துக்கிறோம். அந்த புகழேந்தி சொன்ன வார்த்தைக்கு பொருள் நாங்க, ஏன்னா சார் 4.5 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சியாக வந்த பிறகு அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது கொள்கை விளக்க கூட்டங்களாக இருக்கட்டும், எதுலேயுமே திமுக குறித்து ஒற்றை வார்த்தை பேசாதவர் சார் செங்கோட்டையன். திமுக போடிய சார், தாவேக்கா தானே சார் போயிருக்கு. போட்டோம். அரசியல்ல தேடி கரெக்டா இருந்தா திமுக போயிருக்கணும், திமுகவுக்கு போயிருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய வெளிப்படையான கருத்து. மாற்று முகாமுக்கு போனா அதுல ஏதாவது ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கலாமே. ஏன் திமுக குறித்து பேசாம திமுகவிலே தான் இருக்கணுமா என்ன? அதிமுகவில் அவர் திமுக காரர் 4.5 வருஷம் இருக்கு இல்லையா? திமுக குறித்து விமர்சிக்காமல இருந்திருக்காருன்னு சொல்ல வரேன் சார். அதனால திமுக காரர் தான் இல்ல, விமர்சிக்கலனா திமுக காரர் சார். திமுகவை விமர்சிக்காத அதிமுக காரன் வந்து இருக்கவே முடியாது சார். சரி, அப்ப அதிமுகவினுடைய தன்மையிலிருந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு. அதிமுக காரனாக எண்ணமும் பூர்வமாக அவர் அங்க இல்லை.
திரு எடப்பாடி அவர்களுடைய ஆளுமை இந்த இடத்துல குறைஞ்சிருக்கும் சார். தம் கூட இருக்க ஒரு நபர் இப்படி இருக்காரு இல்லையா? இல்லை அதை நீங்கள் சொன்னீங்கல்ல, இவ்வளோ வருஷம் கட்சியில் இருந்தார், அந்தக்கு எடப்பாடியார் கொடுத்த வாய்ப்புகள் தான் அந்த கால அவகாசம். எப்படி இருக்கட்டும், சரி ஏதோ ஒரு வருத்தத்தில் இருக்காரா, இல்லை இன்னைக்கு மாறிடுவாரா, நாளைக்கு மாறிடுவாரா, ஒரு மூத்த உறுப்பினராக இருக்காரு, நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களே, ஆனால் அவரோட நிலைமை எப்படிங்கிறது கட்சியில் இருக்க எங்களுக்கு தெரியுதே, எதுக்கியா அப்படி நீங்கள் தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி உங்களுக்காகவாவது ஒரு டைம் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கன்னு காமிச்சாங்க. ஆனால் நீங்கள் யாருமே அதை புரிஞ்சுக்க மாட்டாங்கிறீங்க, அந்த விஷயத்தை பேச மாட்டாங்கிறீங்க, இப்படி இருக்கிற ஒரு மனிதனுடைய யதார்த்த குணத்தை எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்கிறீங்க. அவர் போனால் யார் கட்சியிலேருந்து போனாங்களோ ஐயோ பார்த்தீங்களா அவங்க போயிட்டாருங்கிறீங்க. ஒரு மனுஷன் இவ்வளவு நாள் திமுக காரனாவே அதிமுகவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சார் எம்ஜிஆரோட இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் சார், கூட இருந்தவர் இல்லை, புரட்சி தலைவரால் அரசியல் அங்கீகாரம் அளிக்கப்பட்டவர். 26 வயதில் உங்களை ஒரு கட்சி எம்எல்ஏ வாக்கு பெரிய வேலை இருக்கிறது என்று அந்த கட்சிக்கு நம்ம என்ன செஞ்சோங்கிறது தான் பெரிய வேலையா இல்லையான்னு கட்சி செய்யும். ஏன்னா அதிமுகவுடைய தன்மை அது. அதிமுக வசதியானவனா வயதானவனா இவருடைய இதுவா அப்படின்லாம் பார்க்கறது இல்லை. தன்னை நம்பி வந்தவனுக்கு பதவி கொடுத்து அவனை அழகு பார்த்து அங்கீகரிக்கக்கூடிய இயக்கம் அதிமுக சார். அதற்கு இங்கே என்ன கைமாறு செய்கிறங்கிறது தான் வாழ்க்கையில். உனக்கு அந்த 26 வயசுல எம்எல்ஏ பதவி கொடுத்த இயக்கத்திற்கு என்ன செஞ்சோம் சார்? நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுடைய இந்த டெனூரில் 3 தலைவர்கள் வந்துட்டாங்களா, 3 பொதுச்செயலாளர், புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார். உங்களுக்கு அதிமுக தானே, ஏன் நீங்கள் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பணியாற்றணுங்கிற எண்ணமே வந்துடக்கூடாது? இப்போ நீங்கள் சொல்கிற கட்டமைப்பெல்லாம் உண்மைன்னா பார்த்தீங்களா, அவர் அதிமுக கூட வந்தார் சார். அப்படி இல்லை சார், சமூக வலைத்தளம் அப்படி இல்லை இல்லை, சமூக வலைத்தளங்கள் விடுங்க சார். அது பலரும் சொல்றாங்க கூவத்தூர்ல இவருக்கு தான் முதல்ல வாய்ப்பு கிடைத்தது, ஐயோ அவர் தான் தவற விட்டுட்டாரு, அதை வேண்டான்னு பாஸ் பண்ணாருன்னு சொல்றாங்க சார். கேக்குறீங்களா? என்ன செஞ்சாரா? செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைத்தது. சரி, என்ன செஞ்சாரு? அவர் வேண்டாம் அப்படின்னு அவர் தான் பாஸ் பண்ணதாக பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்ததா சொல்றாங்க சார். முன்னாடி தவற விட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. ஓ, அது ஒண்ணு இருக்கு சார். அதாவது ஒரு அதிமுகவில் பொதுச் செயலாளர் ஆவதற்கு சில தகுதிகள் இருக்கிறது. தகுதி இந்த சென்ஸ், ஒரு பதவிக்கு இவர் சரியானவரா என்று அங்கே இருக்கக்கூடியவர்கள் முடிவு செய்வார்கள். நெருக்கடியான காலகட்டங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த வழியாக போயிட்டு எப்படி வரலாம்னு சொல்லலாம். அதை ஒன்று வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளர் ஆக முடியாதுல்ல. தப்பா வழி சொன்னா நேரம் மாறினா கரூர் மாதிரி நடந்துரும் சார். அப்படி இது பாருங்க, அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நேரத்தை குறிச்சு வழி திட்டமிடுறதுல எவ்வளவு பெரிய முக்கியமான. அதான் சொல்ல வரேன். அப்படி அதிமுகவில் இவர் திமுக காரராக மாறி 4.5 ஆண்டு காலம் நாங்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். எங்களுடைய பயணங்களில் நீங்கள் குறிப்பிட்ட நிகழ்வு மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கலை. அதனால அதிமுகவில் எல்லாருக்குமே எல்லா பயணத்திட்டமும் வழித்தடமும் தெரியும். இவர் ஒரு மூத்த உறுப்பினருங்கிறதுனால சரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஒரு பெரிய சார், அதிமுகவின் தலைவர்களின் காலடி படாத கிராமங்களே இருக்காது சார். அந்த அளவுக்கு தலைவர்கள் அனைத்து கிராமங்களுக்கும் ஓடி உழைத்தவர்கள். இவருடைய காலம் பட்டிருக்கும் இல்லையா எல்லா கிராமம் சார். அதான் நான் என்ன இல்லைன்னு சொல்லலை சார். ஆனால் அந்த காலடி தடம் பட்டது. பதவி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, பவுஸ் இல்லாமல் இருக்க முடியாது. அதிமுகவில் இன்னும் பிற வசதிகளை அனுபவிக்காமல் வெறும் தொண்டனாக என்னால் 1 மாதம் 2 மாதம் கூட கழிக்க முடியாது. நான் ஒருங்கிணைப்புக்குன்னு ஒரு பொய் சொன்னேன். என்னென்ன கதை சார், ஒருங்கிணைப்பு முயற்சி எடுத்தார், நம்மளே பார்த்தோம் இல்ல. இப்படி ஒரு மனிதனை இல்ல, இப்படி ஒரு மனிதன் நீங்க ஏன் பார்த்திருக்கீங்களா சார்? அதிமுகவில இருந்து நீக்கப்பட்டு பல ஆண்டுகள் வேறு எந்த இயக்கத்திற்கும் அதிமுகவுக்கு எதிரான சக்திகளோடும் வேறு இயக்கத்தோடும் சேராமல் இருந்து மீண்டும் கட்சியில சேர்ந்தவங்க எவ்வளவு பேர்? பல பேர் இருக்காங்க சார், பல பேர் இருக்காங்க. ஆனா இதுதான் நீங்க சொல்ற இந்த 50 ஆண்டு காலம் உங்களுக்கு எம்எல்ஏ வாக்குனதுக்கு செஞ்ச இயக்கத்துக்கு கொடுத்த லட்சணமான்னு நீங்க கேட்கணும். எங்களுக்கு சார் அதிமுக சிந்தனையிலிருந்து விலகிய யாரும் இந்த இயக்கத்திற்கு பெரிது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தான். திமுக அமைச்சரவையில் 3 1 பங்கு அதிமுகவில் இருந்து போனவர்கள். அதனால இவர் போயிட்டாரு அவர் போயிட்டாருங்கிறத பார்த்து அதிமுக எந்த காலையும் சோர்ந்தோ தூவண்டோ போனது கிடையாது. மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றியை நோக்கி தான் பயணிச்சிருக்கு. அதனால இவர் அங்கே போயிட்டாரு வந்துட்டார், சரி இதெல்லாம் நாங்கள் கடந்து 10ஆம் தேதி பொதுக்குழு கூடுறதுக்கு அது போன்று நாங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணிட்டோம் சார். இதை நீங்கள் தான் இடையிடையில சார் வாங்க சார், ஏற்கனவே போனவரை பிடிச்சி நாங்க என்ன பேச முடியும்? இல்ல எங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்னு இல்ல விவாதிக்க தொடங்கி இருக்காங்க. இன்னைக்கு முழுக்க விவாதமா கூட மாறிட்டு இருக்கு. அது ஒரு பலமா பலவீனமா நான் பாக்குறேன். தாவேக்காவில் இணைவது பலமா பலவீனமா? இதை விடுங்க சார், தாவேக்காவில் இணைவது பலமா பலவீனமா? தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு அதிமுக சட்டை
இங்கே வேற எந்த கட்சிக்கு போனாலும் சரியா சூட் ஆகாது இங்க இருந்த மாதிரி. சரி, அதனால அது குறித்து எங்களுக்கு என்ன கருத்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க இங்க அந்த பேரை வச்சே ஒரு வேலையும் செய்யாம ஓட்டிக்கிட்டு இருந்தாருங்கிறது தான் எல்லா கட்சி நிர்வாகிகளோட இவர் குறித்த சரி. கருத்து. இப்படி யோசிச்சு பாருங்க சார், உங்களுடைய அதிமுகவுடைய பலமும் பலவீனமும் ஒண்ணு இருந்தா அதையும் தெரிந்தவர் தாவேக்கா போயிருக்காரு இல்லையா, அங்க காய் அப்படியெல்லாம் நகர் ஒண்ணுமே கிடையாது. சுலபமா இருக்கும் இல்லையா, அவர் சொல்லுவார் இல்லையா இல்ல. யாருக்கு என்ன பலம் இருக்கு எது பின்புலம் சொல்லி தேர்தலை நடத்தலாம் இல்லையா சார். இங்க அரசியல் எல்லா நகரும் அவருக்கு அப்படி எதுவுமே தெரியாது சார். அவருடைய தொகுதியில் வேணா அது தெரிஞ்சிருக்கலாமே ஒழிய ரூட்டு போடுறதுன்னு அது நான் திருப்பி நான் சொல்றது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவர் தமிழகத்தின் அனைத்து எல்லைகளையும், அதாவது அரசியல் ரீதியாக அனைத்து வேட்பாளர்களையும் அதனுடைய இன்றைய தளம் குறித்தும் புரிந்தவர் அல்ல. நீங்க அதை நீங்களா கட்டமைச்சுக்கிறீங்க. அவர் அவ்வளவு வருஷம் இருந்தார், அவ்வளவு வருஷம் இருந்த அனுபவத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா சார். அறிவு இருக்கு, அனுபவ அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். சார் அனுபவத்திற்கு மரியாதை நம்ம 100% கொடுப்போம். ஆனா இந்த ஒட்டுமொத்த அனுபவத்தினுடைய அந்த கிரக்ஸை நீங்க கடந்த 3 மாதங்களில் அவர் பேசிய, அவர் செய்திருக்கிற, நகர்ந்திருக்கிற இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல எங்கேயாவது ஒரு அனுபவம், முதிர்ச்சி அப்படிங்கிறது தெரியுதா? இனி வெளிப்படலாம் இல்லையா சார். ஒரு 70ம் தாவேக்காவுக்கு 20ம் ஒன்றிணைறாங்க இல்லையா சார். அது பலம் தான், அனுபவ அறிவும் ஆற்றல் மிக்கவும் ஒன்றிணைறாங்க. இவர் ஒரு ப்ரௌட் பில்டிங் ஃபேக்டர் கிடையாது சார். கிடையாது. இவரால சில தொகுதிகள்ல இழக்க நேரிடும். அதெல்லாம் சான்ஸ். அவர் தொகுதியிலே எனக்கு தெரிஞ்சு 26 இவர் 26ங்கிறார்ல, 26 வயது இளைஞனை விட்டு அவர் வீழ்த்தலாம் அதிமுக நிறுத்திச்சுன்னா. ஏன்னா அதிமுக மீண்டும் குறைவா மதிப்பிடுறீங்களோ திரு செங்கோட்டையன் என்ற ஒரு கேள்வி சார். குறைவா இல்லை சார், நீங்க எல்லாரும் அதை பெருசா சொல்லிக்கிட்டே வரீங்க. அப்படி இல்லைங்கிறது தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலையா அதுதான். ஆனா நீங்க அதை பொது வழிகள்ல நீங்க சொன்ன மாதிரி இன்றைக்கு ஒரு நாள் எல்லாரும் விவாதிப்பாங்க, நாளைக்கும் கூட விவாதிக்கலாம். இன்னைக்கு வேற டாபிக் எடுத்தவங்க நாளைக்கு கூட விவாதிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த விவாதமும் அதனுடைய நோக்கம், அதனுடைய வீச்சு என்பது செயலிழந்து போச்சுன்னு நான் சொல்றேன். அந்த பேட்டர்ன் அரசியலும் முடிஞ்சு போச்சு அவரோடது. அவர் தன்னுடைய இன்டெகிரிட்டியை இந்த கடந்த 4.5 ஆண்டு காலங்களில் மிக மோசமாக தொலைத்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த 3 மாதங்களில் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் எந்த ஒரு இடத்திலும் சரியான நிலைப்பாடு கொண்டு நான் இயங்க முடியும், நான் சொன்னதை ஸ்டாண்ட் பை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லாம அந்த 3 மாதத்துக்குள் 7 நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார். 8வதா பட்டினப்பாக்கத்தை தொட்டுட்டாரே சார். பட்டினப்பாக்கம் 8வதா அல்லது இன்னும் 8வதாங்கிறத நம்ம போக போக தெரியும். இல்லை இந்த அரசியல்ல இவருக்கு இனிமேல் எந்த பதவியா எட்டுமாங்கிறதே நம்ம பார்க்கணும். அதாவது தாவேக்கால இருக்க தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன சார் நினைப்பாங்க இந்த மனநிலை? இப்போ வராருன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? தாவேக்கா தொண்டர்களும் யாரு இவர் பெரியவர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு நினைப்பாங்க. என்ன சார் இது? ஆமா சார், ஏன்னா பார்த்தா மாதிரி இருக்கு இவர் அப்படின்னு தான் நினைக்க முடியும். வேற என்ன நினைப்பாங்க நினைக்கிறீங்க நீங்க? ஒரு 60-50 வயதுகளுக்கு மேல் உள்ளவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க யாரு. அவர்களுக்கு தெரியும் யாருன்னு, ஆதவுக்கும் தெரியும். விஜய்க்கு சார் அது நேரம் உட்காந்து பேசும்போது அப்படியான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரா என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதாவது இது எல்லாமே சார் ஒரு நீண்ட நெடிய டெனூர் ஒரு தலைவரை தீர்மானிப்பது கிடையாது. சரி, நெருக்கடியான நிலையில் தான் என்ன முடிவெடுக்கிறோம், தன்னை வளர்த்தெடுத்த இயக்கத்திற்கு எந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்கும், என்னுடைய லாயல்ட்டியை நான் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம்லாம் எதுனா இந்த காலகட்டங்கள். சரி, அதில் அவர் 4.5 ஆண்டுகளாக கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து இணைப்பு என்கின்ற ஒரு வார்த்தை சொல்லி கேட்க நல்லா இருக்கு சார். கேட்க நல்லா இருந்த மாதிரி அதான் இவர் சொல்லுவார், பேரறிஞர் அண்ணா, இணைப்பு என்பது மேகங்கள் கூடி மழை பொழிவது மாதிரி இருக்கணும், காகங்கள் கூடி பங்கு பிரிக்கிறது மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் செயல் உங்கள் பேச்சிலே அது இல்லை. ஏன்னா என்ன சார், ஒரு மனுஷனுக்கு சொன்ன 3 மாதத்துக்குள்ள அந்த இணைப்பு, ஒருவேளை அந்த இணைப்பு நான் எங்கேயாவது போய் இணையணுங்கிறதுக்காக இப்படி தான் சார் இந்த இணைப்புன்னு சொல்லி பேசுகிறவங்க எல்லாருமே உள்ளே ஏதோ வச்சுக்கிட்டு வெளியே இணைப்புங்கிறாங்க. வெளியே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க, அதிமுகங்கிற பேனரில் நம்ம இல்லை, ஆனால் இணைப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா நம்ம அதோட இணைஞ்ச மாதிரி ஒரு காமிச்சிக்கலாம்.
செயல்லையோ எண்ணத்திலே அப்படி எங்கேயாவது இருந்திருக்கா? கிடையாது. அதனால நான் உங்களை போன்ற மீடியாக்காரர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சொல்கிறோம், அதிமுகவில் உறுப்பினராக, தொண்டராக அல்லது பல்வேறு அரசியல் பதவிகளில் இருப்பவர்களை அதிமுக காரர்கள் என்று சொல்லுங்கள். நீக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து அதிமுகவோடு ஒட்டி பேசுகின்ற பேச்சு, டைவர்ஸ் ஆன புருஷன் பொண்டாட்டினா அவள் டைவர்ஸ் ஆனவள்னு சொல்லணும், இவன் விவாகரத்தானவனும் தான் சொல்லணும். அதை விட்டு முன்னாள் பொண்டாட்டி முன்னாள் புருஷன் எதுக்கு தேவையில்லாது? ஒரு விசுவாசியே இழந்துடுச்சோ அதிமுக மறுபடியும்? விசுவாசியான யார் இருந்தாலும் அதிமுகவில் உரிய அங்கீகாரம் எப்போதும் இருக்கும். விசுவாசமற்ற நிலையை அடைந்தால், மீண்டும் சொல்கிறேன், அவர்கள் இன்னொரு கட்சியிலே போய் அமைச்சரே ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் அதிமுகவுக்கு தேவையில்லை. நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெல்லட்டும் சமூக நீதி 6வது மாநில மாநாடு 30/11/2025 ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி, வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள். பிரம்மாண்ட சமூக நீதி மாநில மாநாட்டிற்கு புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் KS ராஜ்கவுண்டர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார். வாரீர் வாரீர்.